தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் நடக்கவிருக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் 2 தொகுதியில் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. விஜய் அவர்கள் போட்டியிடக்கூடிய அந்த 2 தொகுதிகள் என்ன, விஜய் வாய்க்கு வந்த வாக்குறுதிகளை அள்ளி வீசினதை பற்றி இந்த காணொலியில் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். முதல்ல விஜய் போட்டியிடக்கூடிய தொகுதிகள், ஒன்று பெரம்பூர், இன்னொன்று திருச்சி கிழக்கு. திருச்சி கிழக்கில் விஜய் அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த சாதி வாக்குகள் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் பெரம்பூர் தொகுதியில் விஜய் சார்ந்து இருக்கக்கூடிய அவருடைய மதம் சார்ந்த கிறிஸ்தவ மக்களுடைய வாக்குகள் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 2 தொகுதியில் எந்த தொகுதியில் நின்னாலும் விஜய் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லப்பட்டதுனால எதுக்கு ஒவ்வொரு தொகுதியாக போய் நின்று கஷ்டப்பட்டுக்கிட்டு 2லையும் நின்றுவோம், எதில் ஜெயிக்கிறோம் அப்படின்றத பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு முடிவெடுத்ததாக தெரிகிறது. நீ தான் ரொம்ப தைரியமான ஆளாச்சேப்பா, 2 தொகுதியில் ஒரு தொகுதியை செலக்ட் பண்ணி அந்த தொகுதியில் கஷ்டப்பட்டு உழைச்சா உனக்கு மக்கள் ஓட்டு போட போகிறாங்க. வேற என்ன பயம், பதட்டம்? ஐயையோ, ஒரு தொகுதியில் நின்று மக்கள் ஓட்டு போடாமல் விட்டுட்டாங்கன்னா ஊரே காரி துப்புவாங்களே, நம்மளால் சட்டசபைக்குள்ளே கூட நுழைய முடியாதே. அப்போ 2ல் நிற்போம், ஏதாவது 1ல் போச்சுன்னா கூட 1ல் ஜெயிச்சு நம்ம சட்டசபைக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு மனப்பால் குடிச்சிக்கிட்டு இருக்காரு விஜய். அவருக்கு கழுதப்பால வருகிற 2026 தேர்தலில் இந்த பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு மக்கள் கொடுப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம். ஏன்னா விஜய் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ளே போக போகிறதே இல்லை. எம்எல்ஏ ஆனால் கூட அவர் கட்சி 234 தொகுதியில் மெஜாரிட்டி ஆட்சி அமைக்க போகிறதில்ல. அதனால் விஜய் எம்எல்ஏ ஆனால் கூட அவர் கண்டிப்பாக ராஜினாமா பண்ணிவிட்டு அவர் அடுத்ததாக சினிமா படத்துக்கு நடிக்க போயிடுவார். அப்போது பெரம்பூர் மக்களும் இதே திருச்சி கிழக்கு தொகுதி மக்களும் விஜய்க்கு ஓட்டு போட்டுட்டு நீங்கள் தேவிடு காத்துட்டு ரோட்டில் தான் உட்காரணும். அதுக்கு பதிலாக நல்ல துடிப்பான இளைஞர்கள் உங்களுடைய தொகுதியில் நிற்கிறாங்க. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் திருச்சி மாதிரியான இடத்துல, பெரம்பூர் மாதிரியான இடத்துல நிற்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் வாய்ப்பளிச்சிங்க அப்படின்னா அவங்க உங்கள் தொகுதியை சுற்றிக்கிட்டே உங்கள் கூடையே இருந்துக்கிட்டே உங்களுடைய பிரச்சனைகளை செவி கொடுத்து கேட்பாங்க. உங்களுக்கான அனைத்து உதவிகளையும் செய்வாங்க. அதான் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா, தயவு செஞ்சு விஜய்க்கு ஓட்டு போட்டு மக்களாகிய நீங்கள் ரோட்டில் உட்காந்துராதீங்க அப்படிங்கிறத சொல்லி விஜய் கொடுத்த அடுத்தடுத்த வாய்க்கு வந்த வாக்குறுதிகளை பற்றி நம்ம பேச வேண்டியிருக்கு. ஏயோ, காதுகள் பாவம் இல்லையா? நீ பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவ, எவையா கேட்குறது? 29 வயசுக்கு மேலே இருக்கிறவன் எல்லாருக்கும், படித்தவன் எல்லாருக்கும் 4000 ரூபா நீ மாதம் மாதம் கொடுக்குறேன் அப்படிங்கிறிய. அந்த 4000 ரூபாயை வச்சு அவன் என்னையா பண்ணுவான்? வேலை தேடணுமா? அவன் வேலை தேடுனா ஓகே, அந்த 4000 எடுத்துகிட்டு போய் நீங்கள் நடத்துகிற டாஸ்மாகில் அவன் தண்ணியை போட்டு ஜாலியாக இருந்தானா என்னையா பண்ணுறது? புரியலை. எதன் அடிப்படையில் அவனுக்கு நீ 4000 கொடுக்குற? அவன் நல்லவனா கெட்டவனா? அந்த 4000 வச்சு வேலை தேடுவானா மாட்டானா? அதெல்லாம் உனக்கு கிடையாது. 29 வயசுக்கு மேலே எவன் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறானோ அவனுக்கெல்லாம் 4000. ஆக மொத்தத்தில் வேலை தேடி கஷ்டப்பட்டு முன்னேறணும்னு நினைக்கிறவன் கூட அந்த 4000 காசை வாங்கிட்டு ஜாலியாக படுத்துக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு வாரம் ஒரு தடவை நல்லா சரக்கை போட்டுக்கிட்டு நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு திமிரெடுத்து அலைவான். அவனுக்கு அந்த காசை கொடுத்து தண்டம் பண்ணுறதுக்கு பதிலாக அவனுக்கான வேலை வாய்ப்பை நீ ரெடி பண்ணி கொடுத்தேன்னா அவன் போனோமா, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உழைச்சமா, வீடு சேர்ந்தோமா, மாதம் சம்பாரிச்சமான்னு இருப்பான். உழைக்கும் போது தான் அந்த காசனுடைய அருமை தெரியும். நீ சும்மா காச்சுக்கும் 4000 கொடுக்குற அப்படின்னா அவன் வாங்கிட்டு வேலை தேடுவான்னு உனக்கு தெரியுமா? டிகிரி முடித்தவன் 29 வயசுக்கு மேலே இருந்தால் அவனுக்கு 4000. டிப்ளமோ முடித்தவன் 29 வயசுக்கு மேலே தண்டமாக இருந்தானா அவனுக்கு 2500. விளங்கிரும். இந்த இடம் தான் த்ரில்லிங்கான இடம். மனசை தேத்திக்கிங்க, பயந்துராதீங்க. குடிப்பழக்கத்தில், போதை பழக்கத்தில் அடிமையாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம். அதாவது பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதைத்தான் நீ பண்ணிக்கிட்டு இருக்க. உன் திரைப்படத்துலலாம் 10வது பாட்டில் நான் குடிக்க, அண்டால கொண்டா சேர்ஸ் அடிக்க அப்படின்னு பாட வேண்டியது. நான் தம் அடிக்கிற ஸ்டைலில் பார்த்து தனலட்சுமி விரும்புச்சு, நான் ரம் அடிக்கிற ஸ்டைலை பார்த்து ராக்கம்மா விரும்புச்சு, ரம் அடிக்கிற ஸ்டைலை பார்த்து ராக்கம்மா விரும்புச்சு அப்படின்னு நல்லா பாட்டு பாடி இருக்கிற ஆம்பளைங்களெல்லாம் நல்லா குடிக்க தூண்டி விட்டுட்டு தம் அடிக்க கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிற வெம்பரா குடிப்பழக்கம், சிகரெட் அடிக்கிறதுன்னு ஒன்றை பார்த்து தான் நாட்டில் இருக்க முக்காவாசி போய் கற்று வச்சுருக்காங்க. இருக்கிறவன் எல்லாத்துக்கும் இந்த பழக்கத்தை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறவெல்லாம் அந்த பழக்கத்துக்கு அடிமையானதுக்கப்புறம் இவரே வருவாராம். இயேசு உங்களை ரட்சிக்கிறார், நான் உங்களுடைய கெட்ட பழக்கத்திலிருந்து உங்களை விடுவிக்க போகிறேன். அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் 10வது பாட்டில் நான் குடிக்க, அண்டால கொண்டா சேர்ஸ் அடிக்கன்னு பாட்டு பாடி இருக்கிறவனா குடிகாரனாக்கி விடுவேன். அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாரையும் மறுவாழ்வு கொடுத்து ரீஹபிலேஷன் சென்டரில் வச்சு திருத்தி அப்படியே நொட்டி தள்ளிடுவார்.
ஆடு நனையுதேன்னு ஓனாய் அழுத கதையா ஊரில் இருக்கிற எல்லா பயிலையும் அயோக்கிய பயலாக்கிட்டு இப்போ வந்து நான் திருத்த போகிறேன் அப்படின்னு நிற்கிறது எந்த விதத்தில் நியாயம்? நீ உன் திரைப்படங்களில் எம்ஜிஆர் அவர்கள் அந்த காலகட்டத்தில் உடம்பை நல்லா வச்சுக்கணும், தண்ணி புகையிலை இது போன்ற விஷயங்களை அவர் ப்ரொமோட் பண்ணதே கிடையாது. தன்னுடைய ரசிகர்கள் அதை பண்ணக்கூடாதுன்றதில் எம்ஜிஆர் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருந்தார். அந்த மாதிரி நீ சமூகம் சார்ந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நல்லா இருக்கணும்னு நினச்சி நீ திரைப்படங்கள் நடிச்சிருந்தேன்னா ஒன்றை பாராட்டலாம். நீ கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கு சாராய கம்பெனிக்காரன்ட்ட சிகரெட்டு கம்பெனிக்காரன்ட்டெல்லாம் கோடியாக நோட்டை வாங்கிட்டு உன் திரைப்படத்தில் இப்படி காலருக்குள்ளே எவனாவது ஒரு கிறுக்கன் சிகரெட்டை வச்சு எடுப்பானா இப்படி எடுத்து கவ்விட்டு திரிஞ்ச இப்படி திருமலையில் கவ்விட்டு அப்படி சீன் போட்டு சுற்றிட்டு இருக்கிறவன் எல்லாரையும் புகைப்பழக்கத்துக்கும் மது பழக்கத்துக்கும் அடிமையாக்கி விட்டுட்டு இன்னைக்கு வந்து இவர் மீட்டெடுத்து இளைஞர்களை அப்படியே ரீஹபிலேஷன் சென்டரில் வச்சு திருத்தி கிழிக்க போகிறாராம். அடுத்து போட்டாரு பாருங்க ஒரு பிட்டு, படித்து விட்டு தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வட்டி இல்லாமல் 25 லட்சம் ரூபா வரைக்கும் கடன் கொடுப்பேன்னு போட்டாரு பாரு ஒரு பிட்டு. யோ என்னையா சொல்கிற, நாங்கள் ஒரு வாஷிங் மிஷினு கண்டமாயிருச்சு 25,000 ரூபாவாக்கி ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் இஎம்ஐயில் வாஷிங் மிஷின் வாங்கலாம் அப்படின்னு போய் நின்னோம்னா உங்களுடைய ஆதார் கார்டு கொடுங்க, உங்களுடைய பேன் கார்டு கொடுங்க. இதுக்கு முன்னாடி எங்கேயாவது லோன் வாங்கியிருக்கீங்களா? உங்கள் சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கா? ஆகா 700க்கு கீழே இருக்கே, உங்களுக்கெல்லாம் வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்றாங்க 25,000 ரூபாவாக்கு. இதில் சிபில் ஸ்கோர் பார்க்க மாட்டாங்களாம், அவர் வந்து முன்னேறணுன்ற வெறியும் ஆத்திரமும் அவருக்கு இருக்குது அப்படின்னா இந்தாங்க அப்படியே 25 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு போய் தொழில் தொடங்கி ஒரு சூறாவளி கிளம்பியதே அப்படின்னு ஒரே பாட்டில் முன்னேறி எங்கள் கடனை வந்து கட்டுங்க. ஏற்கனவே பேங்க்குக்காரன் எல்லாம் எஜுகேஷன் லோன் கொடுத்துட்டு அதை ரெக்கவர் பண்ண முடியாமல் தலையில் துண்டை போட்டு தெரியுறாங்க. ஓம் பேச்சை கேட்டு இருக்கிற பேங்க்குக்காரன் எல்லாம் 25 லட்ச ரூபான்னு ஒவ்வொருத்தனுக்கும் பணம் கொடுத்து அவங்க வந்து ரோட்டில் நிற்கிறதுக்கா? ஏற்கனவே தாலிக்கு தங்கம் தாய் மாமா சீரு அப்படின்னு பெண்களை கவர்றதுக்காக வாய்க்கு வந்ததை அள்ளி விட்டுட்டு உட்காந்துருந்த இப்போ இளைஞர்களை வாக்குகளை ஆட்டையை போடணுன்றதுக்காக நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத விஷயத்த இந்த விஜய் ஒளரி வச்சிருக்கிறார் மனுஷன். ஏதாவது ஒன்று இதை பண்ண முடியுமாயா? ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடனில் இருக்குது தமிழ்நாடு. நீ இன்னும் இலவசம் கொடுக்குறேன், 4000 கொடுக்குறேன், 2500 கொடுக்குறேன், 25 லட்சம் கடன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி 10 லட்சத்தை நீ ஆட்சிக்கு வந்து 20 லட்சம் ஆக்க போறியா? நீ ஆட்சிக்கு வந்து கிளிக்க போகிறதில்ல, அப்படி ஒரு விஷயம் நடக்க போகிறதில்ல. இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாயா? இதுக்கு முன்னாடி ஆண்ட திமுக அதிமுக கூட இந்த மாதிரியான அறிக்கைகளை அள்ளி விட்டதில்லை. அதுவும் ஒருத்தன் போய் சொல்லலாம், ஏக்கர் கணக்கிலலாம் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி 25 லட்சம்னு விட்ட பாரு ஒரு பீலா. ஆனால் இதையும் நம்பிட்டு ஒரு கூட்டம் விஜய்க்கு வாக்களிக்க போகிறாங்கன்னு நினைக்கும் போது தான் உண்மையிலேயே வருத்தமாக இருக்குது. இந்த தாவேகாங்கிற கட்சி தொடங்கினப்ப மாற்றத்திற்கான கட்சி அப்படின்னு வாய்கிளிய வசனம் பேசிட்டு இன்னைக்கு பெரம்பூர் தொகுதியையும் திருச்சி கிழக்கையும் தேர்ந்தெடுத்து விஜய் நிற்கிறதுக்கான காரணம் என்ன? மாற்றத்திற்கான அரசியல் அப்படின்றது வாயளவில் பேச வேண்டியது. ஆனால் தன்னுடைய சாதிகாரன் எங்கே அதிகமாக இருக்கான், தன்னுடைய மதம் சார்ந்தவன் எங்கே அதிகமாக இருக்கான் அப்படின்னு தேடி போய் வெக்கம் மானம் சூடு சொரணை இது எதுவுமே இல்லாமல் தேர்தலில் நிற்க வேண்டியது. ஒரு தொகுதினாலே ஒன்றுக்கு போகிற அளவுக்கு அடிப்பானுங்க, 2 தொகுதினா மோஷன் போகிற அளவுக்கு அடிப்பானுங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு தொகுதியில் நின்னாவாது அந்த தொகுதியில் நல்ல நிர்வாகிகளை வச்சு வேலை பார்த்து எப்படியாவது அதை ஜெயிக்கிறதுக்கான முயற்சியை பண்ணலாம். ஆனால் 2 தொகுதின்றப்ப குழம்பி போயிடுவாங்க. நிர்வாகிகள் வந்து ஒழுங்காக பணிபுர முடியாது. 2 தொகுதியில் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடும். 2 தொகுதியுமே நக்கிட்டு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதே மாதிரி அரசியல் கட்சி தலைவர்கள் இதுக்கு முன்னாடி போட்டி போட்டிருக்காங்களான்னு கேட்டால் ஜெயலலிதா அவர்கள் 2 தொகுதியில் நின்னதாக ஞாபகம், அவங்க வெற்றி பெற்றதாகவும் ஞாபகம். ஆனால் விஜய் அவர்கள் புளியை பார்த்து பூனை சோடு போட்டுக்கிட்ட கதையாக மணப்பால் குடிக்கிறாரு 2 தொகுதியிலையும் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு. கடைசியில் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு மக்கள் கழுதப்பாலை விஜய்க்கு கொடுத்து அனுப்பிடுவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த காணொலியை பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.